இது புராணத்துல இல்ல. ஆனா நான் ஒரு புத்தகத்துல பார்த்தேன். கர்ணன்ட்ட கேட்கறான், என் நிலையில இருந்து பாரு கிருஷ்ணா. என் வாத்தியார் என்னை படிச்சதெல்லாம் மறந்து போட்டுனாரு. எங்க அம்மா என்னை பிறந்தவொடனே தூக்கி போட்டா. எங்க அப்பா கவனிக்கல. தெய்வம் நீயே என்னை உயிரை வாங்குற. இந்த சூழல்ல என்னுடைய இத்தனை நிலை, நான் எத்தனை அவமானப்பட்டேன் தெரியுமா? பாண்டவர்கள் வில் வித்தையில் சாதித்த போது சாதி சொல்லி என்னை வெளியேற்றினார்கள். நான் செய்யாத தவறுக்காக நான் எல்லோரிடத்திலும் அவமானப்பட்டனே, இது நியாயமா என்று கர்ணன் கேட்க, கண்ணபெருமான் சொன்னாராம், நீயாவது பரவாயில்லை, என் நிலை உனக்கு தெரியுமா? நான் பிறக்கு முன்பே என்னை கொல்ல வேண்டும் என்று ஒரு கூட்டம் அலைந்தது. என் தாயின் வயிற்றில் நான் இருக்கும் போதே என்னை கொல்ல நினைத்தார்கள். இந்த நிலை உனக்கில்லை. நான் பிறந்த இடம் சிறையில், நீ அப்படி பிறக்கவில்லை, நீ அரண்மனையில் பிறந்தாய். பிறந்த பிறகு என் தாய் தந்தையர் என்னை மாற்றி வைத்தார்கள். போதும் என்னை கொல்ல முயன்றார்கள். அதற்கு பிறகும் நான் தப்பித்தேன். பிறகு என் தாய் மாமனோடு போரிட்டு நான் ராஜ்யத்தை மீட்டேன். எனக்கு உதவ ஆள் இல்லை. சராசந்தன் என்கின்ற அசுரனுக்காக பயந்து நான் என்னுடைய குடும்பத்தாரோடு சென்று கடலுக்கு நடுவே துவாரகை அமைத்துக் கொண்டு அங்கு வாழ்ந்தேன். உனக்கு அப்படி இல்லை. எல்லாவற்றுக்கும் மேலே ஒன்று சொல்லுகிறேன், நீ ஜெயிக்கிற கட்சியிலே இருந்தாய் கர்ணா, 100 பேரோடு. நான் தோத்து போகிற கட்சியாகிய பாண்டவர்களுடைய பக்கத்தில் இருந்தேன். வெற்றி பெறுவோமா என்பது தெரியாது. நான் வந்ததால் ஜெயித்து விட்டோம் என்று எல்லாரும் சொல்லுகிறார்கள். எல்லோரும் எப்படி சொன்னாலும் கூட என் நிலை இதுதான். ஒன்றை மற்றொரு நிலை வைத்துக்கொள், எத்தனை சூழல் வந்தாலும் அத்தனையிலும் தன்னை உணர்ந்து ஒருவன் சாதித்து காட்ட முடியும் என்று நினைத்துவிட்டால் சாதித்து காட்ட முடியும். உன் நிலை நீ சொல்லிவிட்டாய், என் நிலை நான் சொல்லியிருக்கிறேன். இதுதான் அவரவர் நிலை என்று கர்ணன் பேசுகிற போதும் நாம் ஆச்சரியப்பட்டு போகிறோம். சிறிய துன்பங்களில் வருந்துகிற நாம் பெரும் புராண பாத்திரங்களுக்கே இத்தகைய செயல்பாடுகள் எல்லாம் நிகழ்ந்திருக்கின்றனவே என்று யோசித்து வியப்படைகின்றோம்.